வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:05, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று பிற்பகல் 12:29 வரை, அமாவாசை பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை, ஆயில்யம் பின்பு மகம், யோகம் இன்று காலை 6:04 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:51 வரை, பூராடம் பின்பு உத்திராடம். மேஷராசி நேயர்களே, எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும். பூர்வீக சொத்து விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி ஆதாயங்கள் கூடும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தடைகள் விலகும். கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரோகிணி கௌரவங்கள் கூடும். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். மிதுனராசி நேயர்களே, அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவங்கள் அதிகமாகும். ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். பக்தியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரேஷம் வழக்கு விஷயங்கள் சாதகமாகும். திருவாதிரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புனர்பூசம் முன்னேற்றமான நாள். கடகராசி நேயர்களை, பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். நிம்மதியான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும். பூசம் பிரச்சனைகள் தீரும். ஆயில்யம் முன்னேற்றம் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைகள் நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் அதிகமாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் நிம்மதியான நாள். உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மேன்மையான நாள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் செலவுகள் நீங்கும். சித்திரை ஆதரவுகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்புகள் உண்டாகும். மனதளவில் நிம்மதியான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி சந்தோஷங்கள் கூடும். விசாகம் வளர்ச்சிகள் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களை, எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சிக்கல்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் வளமான நாள். கனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். வருமானமும் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும்.
சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும், செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் அனுபவங்கள் கிடைக்கும், பூராடம் நெருக்கம் உண்டாகும், உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கும், மற்றவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும், விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும், லாபமான நிலை உண்டாகும், அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும், திருவோணம் நிதானம் தேவை, அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், யோசித்து செயல்படுத்துவீர்கள், வருமானம் கூடும், முன்னேற்றமான நிலை உருவாகும், நட்பு வட்டாரம் விரிவடையும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள், சதயம் வளர்ச்சிகள் கூடும், புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள், சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், நெருக்கடியான நிலை நீங்கும், சாதனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும், உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும்.